நேபாளில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழர்கள் 37 பேர் காணாமல் போயுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கைலாய யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து நேபாளுக்கு கும்பகோணத்தில் உள்ள தனியார் ஏஜென்சி மூலம் 57 பயணிகள் சென்றுள்ளனர். இந்நிலையில் நேபாள் சீனா எல்லை அருகே ஏற்பட்ட வெள்ளத்தில் தமிழக சுற்றுலா பயணிகள் சென்ற 3 பேருந்துகள் சிக்கியுள்ளன. அதில் 20 தமிழர்கள் பயணம் செய்த ஒரு பேருந்து தப்பித்து கரை ஒதுங்கி இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 2 வேன்களில் பயணம் செய்த 37 பேரின் நிலை என்னவென்று தெரியாததால் அவர்களது உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். மேலும் 37 பேரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கும்பகோணம் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து நேபாள் சென்றவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியாமல் அவர்களது குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். இதனால் யாத்திரைக்கு அழைத்து சென்ற சூப்பர் யாத்ரா ஏஜென்சி நிறுவனம் முன்பு உறவினர்கள் திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே நேபாள் பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களில் எத்தனை பேர் மீண்டு வருவார்கள் என தெரியவில்லை என்று தனியார் யாத்திரை ஏஜென்சி நிறுவனர் சையத் சாதிக் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 57 பக்தர்கள் சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து ஒரே விமானம் மூலம் நேபாளின் காட்மண்டுவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து 3 பேருந்துகள் மூலம் பயணம் மேற்கொண்டதாகவும் கூறிய அவர், நேபாளில் காலை திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாற்றி வெளில கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்துல உருண்டதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. கீழே இறங்கி பார்க்க முடியுமா? நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. எனக்கு அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கவுந்துடுச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மிலிட்டரி ராணுவம் தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா பெரிய விபத்து அது. அது வாயால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு எல்லாம் அதுல வந்து எவ்வளவு பேர் வருவாங்கங்கிறது தெரியல. ஆனவன் தான் வழி சொல்லணும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த திருமலை ராஜன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் நேபாளில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். இதுகுறித்து தனியார் யாத்திரை ஏஜென்சியிடம் விசாரித்த திருமலை ராஜனின் உறவினர்கள் சுற்றுலா சென்றவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மற்றவர்களின் நிலை குறித்த தெளிவான தகவல்கள் இதுவரை வரவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். அவர் ஒய்ஃபும் அவங்க தான் போயிருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சூப்பர் யாத்திரை ஏஜென்சி போயிருக்காங்க. இப்ப நியூஸை பார்த்துட்டு நாங்க வந்தோம். வந்து கேட்டதில்ல, அவங்க என்ன 20 பேர் மட்டும் சேஃப்டியா இருக்காங்க. மற்றது வந்து என்ன மெசேஜ் வரலன்னு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஃபோன் பண்றேன்னு சொல்லி கால் பண்ணோம். நம்பர் வாங்கியிருக்காங்க, ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க. ஆனா சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வராஜன். அவரோட கூட பிறந்தாங்க. என்ன ஊர்ல? கருப்பூர்.